Okay. Hi all. Good morning. Good morning. Okay. Good morning. Good morning. Good morning. லாஸ்ட் டைம் வந்து அந்த சொன்ன எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிட்டிங்களா எல்லாருமே? நான் நிறைய பேரோட பார்த்தேன். ஓகே, எல்லாரும் ஓரளவுக்கு கிளாஸ்ல சரியா பண்ணிட்டீங்க. அது ஓகே தானே? அதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? உங்களுக்கு யாருக்காவது புரியலீங்களா அது? ஹலோ கைஸ் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யா நாங்க வந்து சேட்டை தான் பயங்கரமா யூஸ் பண்ணுவோம். அதனால இன்னும் எல்லாரும் அந்த மெத்தடுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டே பேசுங்க. ஏன்னா இப்ப என் கேஸ் வந்து என்னன்னா நான் 2 ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். அதனால ஒரு ஸ்கிரீன்ல வந்து இதை ஓபன் பண்ணி வச்சுப்பேன், இன்னொரு ஸ்கிரீன் தான் நான் ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ சேட் வந்து பார்க்க முடியும். பட் ஃபார் சூர்யா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேட்ல சொல்றதுக்கு பதிலாக நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுற மாதிரியே பார்த்துக்கோங்க இன் நோட் ஜேஎஸ் கிளாஸ். குயிக் ரிமைண்டர் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? அதே ஓகே சார்னு ஹரிஷ் சொன்னது நன்றி. பட் அதை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிருக்கேன். சரி, ஓகே. டுடே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, லைக் ஈவென்ட்ஸ் அண்ட் எமிட்டர் இன் Node.js, அப்புறம் ரீட் அண்ட் ரைட் ஃபீல், அப்புறம் வந்து ஒரு சாம்பிள் வந்து ஹவு டு கிரியேட் அ சர்வர் இன் Node.js. இந்த 3 டாபிக்ஸும் நான் எடுப்பேன். தினேஷ் வந்து பஃபர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இன் Node.js எடுக்க போறாரு. ஓகேங்களா? இப்போ ஈவென்ட் அண்ட் எமிட்டர் இன் Node.js இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படின்னா இப்போ நீங்க வந்து Node.jsல நீங்க தான் சொல்லுங்க. ஈவென்ட் அண்ட் எமிட்டர் வந்து ஈவென்ட்ஸ் என்னன்னா, ஈவென்ட்ஸ்னு சொல்லி நம்ம Node.jsல இன்பில்ட் மாடியூல்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்து நம்ம ஈவென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் அக்செப்ட் பண்ணோம், புல் பண்றோம். இப்போ இது வந்து இந்த ஈவென்ட்ஸ்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு இந்த ஈவென்ட்ஸ்ன்ற கான்ஸ்டன்ட்ல அசைன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈவென்ட்ஸ் எமிட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி நான் எமிட்டர் டாட் ஆன்னு கொடுத்துட்டு நான் இங்க என்ன வேரியபிள் கொடுத்துருக்கணும், இதுக்குள்ள இருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எப்ப நான் எமிட் பண்றேனோ அப்ப கால் ஆகும். புரியுதுங்களா? இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஈவென்ட் எமிட்டர்னு ஒரு மாடியூல் இருக்கு Node.jsல. இந்த ஈவென்ட் எமிட்டர் மாடியூல்ல என்ன பண்ணலாம்னா, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேசிக்கா இந்த 2 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 2 மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிச்சம் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நீங்க போய் படிச்சுட்டு வரலாம். ஏன்னா நீங்க செக் பண்ணணும்னா Node.js ஆர்க்ல போயிட்டு இதுல டாக்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் இருக்குங்களா? ஸோ ஈவென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஈவென்ட் ஆனும் ஈவென்ட் எமிட் மட்டும் தான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஈவென்ட் எமிட்டர், ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஈவெண்ட்டை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லைக் இந்த ஈவெண்ட்ஸ்ன்ற மாடியூல்ல இருந்து எடுத்து நான் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈவென்ட் எமிட்டர்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாடியூலை மட்டும் நான் எடுத்து எமிட்டர்னு வச்சுட்டேன். இப்போ இந்த எமிட்டர்ல வந்து இந்த ஈவெண்ட்ஸ் டாட் எமிட்டர்ன்றதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் இந்த எமிட்டர்ல அசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் டாட் எமிட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் இருக்கு, அப்புறம் எமிட் இருக்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இப்போ எமிட்டர்னு நான் அசைன் பண்ணிட்டதுனால நான் இந்த திருப்பி நான் வந்து ஈவெண்ட்ஸ் டாட் எமிட்டர் டாட் ஆன் அப்படி கொடுக்க தேவையில்ல. ஸோ எமிட்டர் டாட் ஆன் அப்படின்னு கொடுத்தாலே போதும். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி ஜென்ரலா வந்து சில பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஆப்ஜெக்டை வந்து கால் பண்றது அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் சும்மா கிளாஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து ஓப்பன் வித் கொடுத்து விசுவல் ஸ்டுடியோவும் கொடுக்கலாம். இல்லை வந்து இந்த இடத்துல வந்து இதை ஃபுல்லாக மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள போயிட்டு இங்க ரைட் கிளிக் பண்ணி
நீங்க விண்டோஸ் வச்சிருக்கீங்கன்னா கிட் பேஷ் இருக்கும், இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கிட். சும்மா சிஎம்டி டெர்மினல் இல்லாட்டி நீங்க விண்டோஸ்ல போயிட்டு சிஎம்டின்னு போட்டீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த கிளாஸ்க்குள்ள வரைக்கும் வந்துடணும். கிளாஸ்க்குள்ள வரைக்கும் வருதுன்னா இப்போ சிடி கிளாஸ், இப்போ டெஸ்க்டாப்ல இருக்கீங்கன்னா டெஸ்க்டாப், உங்க உங்க ஃபோல்டர் எங்க இருக்கோ அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு, இப்போ நான் வந்து டவுன்லோட்ஸ்ல கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா கோட் டாட் அப்படின்னு வச்சு ஒரு என்டர் கொடுத்தேன்னா விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் இங்க ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ் வச்சிருக்கணும் அது எல்லாமே வந்து இங்கேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வந்து கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டெம்ப் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல், ஓகே, இந்த ஃபைல் கிரியேட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கல்ல, நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து இது ஃபைல் கிரியேட் பண்ற ஆப்ஷன், இது வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ற ஆப்ஷன். இப்போ நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு வந்து ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த க்ளோஸ் ஆல் எடிட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்க எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு நியூ ஃபைல் வேணும்னா நீங்க வந்து இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஆப்ஷன் வரும். சப்போஸ் நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க ஒரு ஃபைல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இப்படியே வந்து ஒரு ஃபைல் போடுறேன். இப்போ இதுல வந்து கான்ஸ்டன்ட் ஏபிசி வந்து நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து இப்போ வந்து இதை எப்படி கால் பண்றதுன்னா கன்சோல் டாட் லாக் சும்மா உங்களுக்கு இப்போ கன்சோல் டாட் லாக் மட்டும் போடுறேன். நீங்க நார்மலான இடத்துல இதை இதுக்குள்ள நான் என்ன பண்றேனோ அதை மட்டும் நீங்க பண்ணணும். இப்போ ஏபிசிக்குள்ள இருக்கிற உங்களுக்கு இந்த ஐட்டம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஏபிசி டாட் ஐட்டம் 1 அப்படின்னு போட்டுட்டு இதை மட்டும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நேம் மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படிதான் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் இப்படிதான் கால் பண்ணணும். இப்போ இதே ஏஜ் வேணும்னா எனக்கு ஏபிசி டாட் ஏஜ், ஏஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபங்க்ஷன் வந்து நீங்க பாத்துட்டாங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ல இருக்க ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றதுன்னு நீங்க பாத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் நேத்து நீங்க உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். நேற்று ஓரளவுக்கு எல்லாரும் கரெக்டாக தான் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டுட்டதுனால சரி ஓகே எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி இதை மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நேற்று நீங்க வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டாட் மாடியூல் ஈக்குவல் டு இப்படி ஆப்ஜெக்ட்னு போட்டீங்க. இதுல வந்து நீங்க வந்து இப்போ இது மாதிரி இப்போ கான்ஸ்டன்ட் வச்சிருக்க மாதிரி நீங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருந்தீங்க. ஃபங்க்ஷன் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்க போட்டுட்டீங்கன்னா இப்படி நிறைய ஃபங்க்ஷன் போட்டுட்டே வரீங்கன்னா இது ஆக்சுவலா நான் ஃபங்க்ஷன் போடாதனால எரர் காட்டுது. இப்போ நீங்க இந்த ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்கன்னா இது என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல அசைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து சேம் ஈக்குவல் டு இந்த மாதிரி. ஸோ நீங்க அங்க வந்து நீங்க ரெக்யூர் போடும்போது கான்ஸ்டன்ட் ரெக்யூர் கான்ஸ்டன்ட் ஹெல்ப்பர் இல்ல சம்திங் போட்டு நீங்க ரெக்யூர் போடுறீங்க. ரெக்யூர் போட்டுட்டு எடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ஹெல்ப்பர்ல என்ன இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் சேம். இப்போ ஏபிசியில் எப்படி நம்ம ஐட்டம் டாட் நேம் அப்படி ஏஜ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஹெல்ப்பர்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். இங்க என்னென்னலாம் இங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் இந்த ஹெல்ப்பர்ல இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி நீங்க இப்போ ஏபிசி டாட் ஏஜ் கால் பண்ற மாதிரி இப்போ எப்படி இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி கால் பண்ணுவீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணும். ஸோ இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பார்த்த டவுட்ஸ். ஸோ அதனால இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இது ஓகே தானுங்க? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்றது அப்படின்னு? இல்லண்ணா இல்லைங்களா? ஓகே.
ஓகே. எக்ஸ்போர்ட் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, நான் சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ இது வேணாம், அந்த ஃபைல் விட்டுறலாம். நம்ம இப்போ ஈவென்ட் எமிட்டர் போயிடலாம். ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவென்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி Node.jsல பில்ட் பண்ண ஒரு மாடியூல். ஓகேங்களா, அந்த நம்ம மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற போறோம். இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து ஈவெண்ட் எமிட்டர். ஸோ இந்த ஈவெண்ட் எமிட்டரை நான் எடுத்து ஒரு எமிட்டருக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகுனா, இப்போ எமிட்டர் டாட் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எமிட்டர் கால்ட் அப்படின்னு போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுனா, எப்பெல்லாம் இந்த எமிட்டர் கால்டுன்றது வந்து ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இதோட கான்செப்ட். இதை எப்படி எமிட் பண்றது, எப்போ கால் ஆகும்னா, எமிட்டர் டாட் எமிட்னு போட்டுட்டு இங்க கொடுத்துருக்க அதே நேம் நீங்க இங்கேயும் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காண்டி நான் இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை உங்களுக்கு சாம்பிளுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கன்சோல் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா மை எமிட்டட் வேல்யூக்கு அப்புறம் இங்கேருந்து நான் பாஸ் பண்ணுறேன் எமிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துருச்சு. இப்போ இந்த எமிட்டடுன்றதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் திருப்பி இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எமிட்டர் கால்டுன்றதை நீங்கள் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து கால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எமிட்டும் பண்ணிக்கலாம். நேற்று எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல இருந்து கால் பண்ணீங்க, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு எமிட்டர் டாட் ஆன்னு போட்டு நீங்கள் ஒரு கீ டெக்ளேர் பண்ணிட்டு அதே கீயை வச்சு எமிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த இதுக்கு அடுத்து ஆன்ல என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதுவே வந்து இங்கே கால் ஆயிடும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து எப்படி ஒரு எமிட்டர் ஆன் எப்படி போடுறது, அதை எப்படி எமிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நான் திருப்பி இதை எடுத்து ஒரு தடவை ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மை எமிட்டட் வேல்யூ எமிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்குங்களா. இது ஓகேங்களா, இதுதான் புரிஞ்சிச்சு. இது புரிஞ்சிச்சுங்களா இல்லை புரியலைங்களா? புரியலைங்களா? புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் நான் வேற டைம்ஸ்ல புரியல. நான் இன்னொரு காட்டி சொல்லுங்கண்ணா. ஓகே, Node.jsல பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே வந்து சில மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண முடியாத சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல வந்து ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு ஹெல்ப்பர் ஒன்று போட்டிருப்பீங்க. அந்த ஹெல்ப்பரை வந்து வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணும்போது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஏபிசி ரெக்யூர் ஹெல்ப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஹெல்ப்பர்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஏபிசிக்கு அசைன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இந்த ஹெல்ப்பருக்குள்ள என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாமே நான் இந்த ஏபிசிக்கு அசைன் பண்றேன். இப்போ நம்ம எப்படி ஒரு ஃபைல் வச்சு அந்த ஃபைல்ல நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களே டிஃபால்ட்டா வந்து ஒரு ஈவெண்ட்னு ஒரு மாடியூல் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னா, அதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்ஸ்குள்ள அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஏன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா சும்மா இந்த ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ஈவெண்ட்ஸ் ஓவர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ளேர் மாடியூல் ஈவெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஈவெண்ட் எமிட்டர் ஆப்ஷன், நோட் ஈவெண்ட் டார்கெட், டாம் ஈவெண்ட் டார்கெட், ஈவெண்ட் எமிட்டர், இந்த மாதிரி உள்ள வந்து நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருந்தோம், இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாடியூலா டெக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி ஒரு ஃபைல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட்டா வந்து அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம புதுசா இதுக்கு கோட் பண்ண தேவையில்ல. இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்க யூஸ் பண்ணிக்கிற போறோம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா, இது புரிஞ்சுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, இப்போ ஈவெண்ட்ஸ்குள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம வந்து இந்த ஈவெண்ட்ஸ்ன்ற நான் வச்சிருக்க கான்ஸ்டன்ட்ல அசைன் ஆயிரும். ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான், இப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க அசைன் பண்றீங்க அந்த மாதிரி இதுவும் அசைன் ஆயிடும்.
இப்போ ஈவெண்ட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஈவெண்ட் எமிட்டர்னு ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஈவெண்ட் எமிட்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா நியூ ஈவெண்ட்ஸ் டாட் ஈவெண்ட் எமிட்டர் இப்படிதான் போடணும். இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா அங்க இருக்க ஈவெண்ட் எமிட்டருக்கு நம்ம ஒரு புது இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, இன்ஸ்டன்ஸ் நியூ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது உங்களுக்கு புரியலன்னா நம்ம வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு செஷன் எடுப்போம். ஸோ அந்த செஷன் எடுக்கிறப்ப வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போதைக்கு சிம்பிளா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இங்க இருக்கிற ஈவெண்ட்ஸ் டாட் ஈவெண்ட் எமிட்டர் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். அதுக்கு தான் வந்து எமிட்டர். இந்த எமிட்டர் நேம் வச்சிருக்கேன். ஸோ இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ இந்த எமிட்டருக்கு அசைன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த எமிட்டர்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து எனக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. எமிட்டர் டாட் ஆன், எமிட்டர் டாட் எமிட் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுன்னா இப்போ எமிட்னா ஜென்ரலா என்னன்னா ஏதோ ஒரு சிக்னல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜென்ரலா ஒரு இங்கிலீஷ் டேர்ம் வந்து நீங்க எமிட் அப்படின்னா சம்திங் வந்து நீங்க ஒரு சிக்னல் இங்க ஏதோ பண்ண போறீங்க, ஏதோ ஒன்று எமிட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அந்த எமிட் பண்ணும்போது நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதான் வந்து அந்த எமிட் பண்ற சிக்னல் வந்து ஸ்டார்ட் பண்றது. எமிட்டர் கால்டுன்றது வந்து எங்கேயாவது நீ வந்து டிக்ளேர் பண்ணிருக்கியா அப்படின்னா அதை வந்து இங்க இருந்து நான் கால் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம இது கால் ஆனா என்ன நடக்கணும்ன்றத வந்து ஆன்ல போட்டிருப்போம். எமிட்டர் டாட் ஆன்ல போயிட்டு இதான் சின்டெக்ஸ். எமிட்டர் டாட் ஆன் போட்டுட்டு இங்க எமிட்டர் கால்ன்றது இங்க என்ன ஈவெண்ட் எமிட் பண்ண போறீங்களோ அதோட கீ அப்படியே இங்க கொடுத்துடணும். அப்புறம் கால் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்றத நீங்க இங்க ஃபங்க்ஷன்ஸ்ல போட்டிருக்கணும். இது கால் ஆனா இதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா எமிட்டர் டாட் எமிட்ல இந்த எமிட்டர் கால்ன்ற இதவே திருப்பி நான் வந்து கால் பண்ணிருக்கேன். ஸோ கால் ஆனா என்ன ஆகும், திருப்பி எமிட்டர் டாட் ஆன்ல இது இருக்கா செக் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்புட் பேராமீட்டர் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இங்க இருக்கிற எமிட்டர் சக்சஸ்ஃபுல்லி நான் இன்புட் பேராமீட்டரா இப்படிதான் பாஸ் பண்ணேன். இது வந்து சின்டாக்ஸ். நீங்க சின்டாக்ஸ்லாம் தெரியணும்னா இப்படி ஹோவர் பண்ணீங்கனாலோ இல்ல கண்ட்ரோல் பிளஸ் இதை ஹோவர் பண்ணீங்கனாலோ இது தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எமிட்டின் போட்டு ஈவெண்டோட ஸ்ட்ரிங் ஆர் சிம்பிள் நீங்க என்ன ஈவெண்ட் எமிட் பண்ண போறீங்களோ அதை அந்த ஸ்ட்ரிங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து இங்க வந்து டாட் 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 ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணா பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா நீங்க கான்ஸ்டன்ட் நியூ கீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இப்போ நேம் சூர்யா அப்படின்னு இருக்கு. ஏஜ் வந்து இப்போ நான் ஒரு 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டைரக்டா பாஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா இந்த நியூ கீ வந்து இதை எடுத்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இப்போ என்ன பண்ணணும்னா இது ஃபர்ஸ்ட் வேரியபிளா பாஸ் பண்ணும், இது செகண்ட் அப்படி மொத்தமா பாஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு வேரியபிளா உள்ள இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை பத்தி டீப்பா பார்க்க வேணாம். இப்போதைக்கு வந்து நீங்க சும்மா சிங்கிள் வேரியபிள்னால நீங்க சிங்கிள் வேரியபிளே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா எமிட் பண்றேன். என்ன எமிட் பண்றேன்னா எமிட்டர் கால்ன்ற ஒரு ஈவெண்ட் வந்து எமிட் பண்றேன். ஸோ இது போயிட்டு எமிட்டர் அண்ணா கேட்க மாட்டேங்குது. இருக்கீங்களா? நான் கால் பண்ணிருக்கேன். दूर अज्ञान की हो अंधेरे, तू हमें ज्ञान की रोशनी
से बचते रहे हम நான் மியூட்ல இல்லையா? ஓகே, இப்போ கிளியரா இருக்குங்களா? எஸ்ண்ணா. ஓகே, இது இது புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாவது புரியலையா? இது இது மோஸ்ட்லி ரொம்ப நிறைய இடத்துல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ஜென்ரலா ஓகே Node.jsல இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி ஒரு ஒரு சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா ஈவெண்ட்ஸ் டாட் ஈவெண்ட் எமிட்டர்னு போட்டிங்களா, அதுவுமே ஒரு இன்பில்டா இருக்கிறதானா மெத்தட் தானா? ஆமா ஆமா, இப்போ இந்த ஈவெண்ட்ஸ்குள்ள இந்த ஈவெண்ட்ஸ்ல இருக்க எல்லாமே இருக்குமா? இப்போ இந்த ஈவெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஈவெண்ட் எமிட்டர்னு இருக்குல்ல. இதைத்தான் நான் வந்து டாட் ஈவெண்ட் எமிட்டர்னு எடுத்திருக்கேன். ஓகேண்ணா. ஓகேங்களா? இப்போ இங்க இப்படி நீங்க மாடியூல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்புறம் அதுல இருந்து டாட் வச்சுட்டு நீங்க என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி. ஓகே ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரே ஃபைல்ல வந்து உங்களுக்கு வந்து எமிட்டர் ஆன் அப்புறம் எமிட்டர் எமிட் எப்படி பண்றேன். இப்போ நீங்க இதுக்கு நான் இந்த பேர் தான் வைக்கணும்னு இல்லை, இதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து 1 2 3 கொடுத்துட்டு இங்க வந்து 1 2 கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா இங்க வந்து நம்ம எமிட் வந்து 1 to 1 எங்க இருக்குன்னு செக் பண்ணு, அதை போய் எமிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து 1 2 மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக நான் வந்து இன்னொரு ஆன் போட்டுட்டு 1 to 1 போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா எமிட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதே இது 1 to 1 வேணும்னா திருப்பி இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ரெண்டுமே கால் பண்ணிருக்கனால கீழே ரெண்டுமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த எந்த ஈவெண்ட்டை மட்டும் எமிட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க வந்து எமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? ஓகே ஓகே புரியுது. ஓகேண்ணா. சரி ஓகே, இதுல ஆக்சுவலா நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபைல்ல நீங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு இதுக்கு பதிலாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருந்தீங்க. கரெக்டுங்களா? நான் பேசுறது எனக்கே கேட்குது. யாரோ ஒரு 2 டிவைஸ்ல மியூட் போடாம இருக்கீங்க. மேபி மதன். ஓகே, தேங்க்ஸ் மதன். இப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாஸ் ஹெல்பர் எக்ஸ்டென்ஸ் ஈவெண்ட் எமிட்டர், அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இந்த ஹெல்பர்னு போட்டிருக்கேன். இந்த ஹெல்பர் அந்த கிளாஸ் நேம். ஒரு கிளாஸ் எழுத ஓகே, நீங்க மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி ஃபங்க்ஷன்ஸா எழுதிட்டே இருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க மறுபடியும் ஒரு ஆப்ஜெக்ட்ல போட்டு பாஸ் பண்ணீங்களா நேற்று? இதுக்கு பதிலாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுட்டு ஃபங்க்ஷன் 1 அப்புறம் ஃபங்க்ஷன் 2 இப்படி பாஸ் பண்ணி அங்க போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் 1 2ன்னு எடுத்துட்டு இருந்தீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாயிடும். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பேசிக். இப்போ இந்த மாதிரி தான் நீங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. என்ன மாதிரினா ஒரு கிளாஸ் நீங்க எழுதணும். இப்போ கிளாஸ்னா கிளாஸ்ன்னு போட்டுட்டு நீங்க ஒரு நேம் வச்சுக்கணும். அந்த கிளாஸ்க்கு அந்த நேம் வந்து இந்த மாதிரி கேப்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகணும். அது பாஸ்கல் கேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ கிளாஸ் நேமு இந்த எக்ஸ்டென்ஸை விட்டுருங்க. இப்போதைக்கு நார்மலா வந்து இந்த ஓப்பன் பிரேஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் இப்படி போட்டுட்டீங்கன்னா இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க வந்து ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் போடுறப்ப நீங்க ஜென்ரலா வந்து ஃபங்க்ஷன் எப்படி போடுவீங்க? ஜென்ரலா வந்து ஃபங்க்ஷன் போடும்போது ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி போடுவீங்க. ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு நேமு, பேராமீட்டர், ஓப்பன் இது, க்ளோஸ் இது இப்படி போடுவீங்க. ஆனா இப்போ வந்து கிளாஸ்க்குள்ள போடுறதுனால ஃபங்க்ஷன்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷன்ஸ் போடல. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் உட்காந்து ஒரு தடவையா வந்து இந்த இதுல ஆட் பண்றதுக்கு மொத்தமா அந்த கிளாஸையே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸையே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா?
இது புரியுதுங்களா? எதுக்காண்டி கிளாஸ் போறோம்னு? புரியுது. புரியுதுண்ணா. ஓகே. இப்போ இதே இப்போ வந்து ஓகே இந்த 2 எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெல்பர் எக்ஸ்டென்ஸ் ஈவெண்ட் எமிட்டர்னு போட்டிருக்கேன். இந்த ஈவெண்ட் எமிட்டர்ன்றது வழக்கம் போல நான் வந்து ஈவெண்ட்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த ஹெல்பர் கிளாஸ் இருக்குல்ல, இந்த ஹெல்பர் கிளாஸ் வந்து ஈவெண்ட் எமிட்டருக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் எமிட்டருக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இந்த ஹெல்பர் வந்து அசைன் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஈவெண்ட் எமிட்டருக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோம்னா ஈவெண்ட் எமிட்டர்னு ஒன்று எடுத்துட்டு அதுல இருக்கிற ஈவெண்ட் எமிட்டர் டாட் ஆன் போட்டோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் டாட் ஆன்னு போட்டாலே போதும். இந்த ஈவெண்ட்குள்ள இருக்கிறது எல்லாமே இங்க அசைன் ஆயிரும். உங்களால வந்து இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் இந்த கிளாஸ்க்கு வந்து அசைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நீ இதை மட்டும் யூஸ் பண்ணாலே இதுல இருக்கிற பேரண்ட் ஃபைலையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது புரியுதுங்களா? இந்த கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் புரியுதுங்களா? ஏன் யூஸ் பண்றோம்? புரியலையா? புரியலன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஆனா நேத்து நீங்க 3க்கு மேல ஃபங்க்ஷன் போட்டு கால் பண்ண சொன்னீங்களா? ஆமா. இப்போ அதுல வந்து இந்த கிளாஸ் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்றீங்க, அப்படிதானா? ஆமா. கிளாஸ் நேம் மட்டும் கால் பண்ணா போதும். ஆமா, கிளாஸ் நேம் கால் பண்ணிட்டு கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகே. இத எப்படி கால் பண்றதுன்னு நான் சொல்றேன், இப்போ இதுக்கு அடுத்து சொல்றேன். பட் இதுதான் ஒரு கிளாஸோட சின்டெக்ஸ். ஏன் ஈவெண்ட் எமிட்டர் இங்க போட்டிருக்கேன்னா இந்த ஹெல்ப்பரோட கிளாஸ்க்கு வந்து ஈவெண்ட் எமிட்டர் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் நீங்க வந்து அக்சஸ் கொடுக்குறீங்க. இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் கால் பண்ணிக்கலாம், இதுக்குள்ள நீங்க டிஃபைன் பண்ணிருக்க ஃபங்க்ஷன்ஸும் கால் பண்ணிக்கலாம், இந்த ஹெல்ப்பர் மட்டும் யூஸ் பண்ணி. ஓகே. இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதெல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஹெல்பர் அப்படின்றத ரெக்யூர் பண்ணிருக்கேன். இந்த ஹெல்பர்ன்றது என்னது நம்மளுக்கு தெரியும், ஒரு கிளாஸ். பாத்தீங்கன்னா யாரோ இன்னொருத்தர் வந்து மியூட்ல ரெண்டு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணா மியூட்ல போய்க்கோங்க. அதை ஓகே, யாருன்னு தெரியல. இந்த கிளாஸ் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸை வந்து நான் இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஹெல்பர் ஈக்குவல் டு ரெக்யூர் ஹெல்பர் அப்படின்னா இந்த கிளாஸவே நீங்க வந்து இங்க இந்த கான்ஸ்டன்ட்ல அசைன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கிளாஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா டைரக்டா கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. டைரக்டா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க வந்து வேற கொஞ்சம் கிளாஸா டிஃபைன் பண்ணாம கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டாட்டிக்கா டிஃபைன் பண்ணணும். அதை விட்டுறலாம். இப்போதைக்கு வந்து நீங்க ஒரு கிளாஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணணும்னா கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது எப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் நீங்க இந்த இடத்துல என்ன நேம் வேணா வச்சுக்கலாம், நம்ம கொடுக்குற நேம் தான். நான் ஹெல்பர் ஃபங்க்ஷனால ஹெல்பர்னு கொடுத்துருக்கேன். நியூ ஹெல்பர் அப்படின்னா நீங்க இங்க இருக்க கிளாஸ்க்கு ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அந்த நியூ இன்ஸ்டன்ஸ்ல என்ன இருக்குன்னா இதுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் வந்து டைரக்டா இங்க இருக்கிற ஃபைல்ல இது பண்ண ரெஃபர் பண்ணாது. பட் ஒரு நியூ ஆப்ஜெக்டா வந்து வச்சுக்கிறோம் இது. ஓகேங்களா? இப்போ இந்த ஹெல்பர் டாட் ஆன்னு போட்டாலே போதும். ஏன்னா இந்த ஹெல்பர் டாட் ஆன்ன்றது இப்போ பாத்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் ஈவெண்ட் எமிட்டர்னு வந்துருச்சு. இது எப்படி வருதுன்னா இங்க நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த ஹெல்பர் கிளாஸ்க்கு இந்த ஈவெண்ட் எமிட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் இந்த ஹெல்பர் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம முன்னாடி மாதிரி ஈவெண்ட் எமிட்டர் அப்படின்னு போட தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா நியூ ஈவெண்ட்ஸ் டாட் எமிட்டர்னு போட்டு அந்த எமிட்டர் டாட் ஆன்னு போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து அப்படி போட தேவையில்ல, ஹெல்பர் டாட் ஆன்னு போட்டாலே போதும். ஓகேங்களா? இப்போ ஆன்னு போட்டுட்டு ஆன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எமிட் பண்றது வந்து இங்கே தான் வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணனால இந்த ஹெல்பர்ல ஈவெண்ட் எமிட்டரோட எல்லா டீடைல்ஸ் இருக்குமா? ஸோ திஸ் டாட் எமிட்னு போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா எமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் எமிட்டர் கால்டுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணும். இருக்கான்னு செக் பண்ணிட்டு எங்க இருக்கோ அது அங்க இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நான் இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஏன் பண்ணல?
ஓகே, ஹெல்ப்பர் எக்ஸிக்யூட் பண்ணல, நம்ம வந்து நோ event.js எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா event.jsல தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் எமிட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நம்ம எதுவுமே பண்ணல, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கன்சோல் போட்டிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை காலே பண்ணல. நான் வந்து தப்பான ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டான ஃபைல் இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 2 பிரிண்ட் ஆயிருக்கு, டெஸ்ட் எமிட் அப்புறம் மை எமிட்டட் வேல்யூ எமிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, இங்க வந்த உடனே என்ன கால் ஆகும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து இது கால் ஆகும். ஸோ ஹெல்ப்பர்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம். அந்த ஹெல்ப்பருக்கு நான் ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். அந்த நியூ இன்ஸ்டன்ஸ்ல நான் ஹெல்ப் எமிட்டர் இருக்கிறனால அந்த அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஹெல்ப்பர் டாட் ஆன்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து நான் எமிட்டர் கால்டுன்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் நீங்க எமிட் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். பட் நான் எமிட் பண்றது இந்த இடத்துல எமிட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, எங்க எமிட் பண்றோமோ அப்புறம் தான் வந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஃபைல்ல வந்து எங்கேயுமே நான் எமிட் பண்ணல. இங்க நான் வந்து ஜஸ்ட் ஹெல்ப்பர் டாட் ஆன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஹெல்ப்பர் டாட் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஹெல்ப்பர் என்னது, இந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட்ல வச்சிருக்கேன். ஹெல்ப்பர் டாட் டெஸ்ட்ன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த ஹெல்ப்பர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற டெஸ்ட் எமிட், அதுதான் நம்ம இங்க வந்து ஹெல்ப்பர்னு போட்டிருக்கோம். ஸோ ஹெல்ப்பர் டாட் டெஸ்ட் எமிட் இதை தான் நான் அங்கே கால் பண்ணியிருக்கேன், ஹெல்ப்பர் டாட் டெஸ்ட் எமிட். ஸோ ஹெல்ப்பர் டாட் டெஸ்ட் எமிட்னு போட்டா இந்த ஹெல்ப்பர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த டெஸ்ட் எமிட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து அது கால் பண்ணிக்கிறது. ஸோ இதுல நான் இன்புட் பேராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஒரு இன்புட் பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருமா, இதான் நீங்க கேட்டிருந்தீங்க. ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம தனித்தனியா மாடியூல் போட்டு கால் பண்ணாம ஒரு கிளாஸ் போட்டு கிளாஸ்க்குள்ள டைரக்டா கிளாஸ் டாட் டெஸ்ட் எமிட் அப்படின்னு போட்டுட்டு அதுல இன்புட் வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருந்து இங்க வந்து ஹெல்ப்பர் டாட் போகும், இதுல வந்து டெஸ்ட் எமிட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். உள்ள வந்து ஒரு கன்சோல் டாட் லாக் போட்டிருக்கேன். இந்த இன்புட்ல வர பேராமீட்டரை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்புட்ல என்ன அனுப்பிச்சோம், டெஸ்ட் எமிட் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சோல் இது போட்டோம். செகண்ட் என்ன பண்றோம், திஸ் டாட் எமிட்னு போட்டு இந்த திஸ் டாட்டை வந்து விட்டுருங்க. ஏன் திஸ் டாட் போடுறேன்னா, நீங்க இங்க பேரண்ட்ல இருக்கிற வந்து ப்ராப்பர்ட்டி சக்சஸ் பண்ணா நீங்க திஸ்ன்னு போட்டாலே போதும். இங்க ஈவென்ட் எமிட்டருக்குள்ள இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் எமிட்னு போட்டு இந்த எமிட்டர் கால்டுன்னு எங்கேயாவது இருந்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணு, இதுதான் அதோட இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி. ஸோ இது என்ன ஆகுனா மறுபடியும் வந்து இங்க இருக்க ஃபைலுக்கு போயிட்டு இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேங்களா, இது கால் ஆகும், இதுக்குள்ள இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது புரியலீங்களா, இல்ல புரிஞ்சுச்சுங்க, இது ஓகேவா? ஹலோ, புரிஞ்சுண்ணா. இது புரியுதுண்ணா, புரியுதுண்ணா. ஓகே, இது புரியலன்னா திருப்பி போயிட்டு இன்னைக்கு ஈவென்ட்ஸ் அண்ட் எமிட்டர்ஸ்ன்னு பாருங்க. இது ஜென்ரலா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க கூகுள் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு சாம்பிள் தான் வரும். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, நான் இந்த கான்செப்டை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, இப்போ நம்ம ஈவென்ட் அண்ட் எமிட்டர் மட்டும் பார்த்துருக்கோம். நான் ரீட் அண்ட் ரைட் ஃபைல் இது பார்த்துடலாம். இப்போ ரீட் அண்ட் ரைட் ஃபைல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க Node.jsல இருந்து என்னோட சிஸ்டம்ல வச்சிருக்க ஏதோ ஒரு ஃபைல் நான் ரீட் பண்ண போறேன். ஓகேங்களா, அப்புறம் Node.jsல இருந்து புது ஃபைல் ஒன்று போட்டு அதை நான் ரைட் பண்ண போறேன். இந்த ரெண்டும் வந்து எப்படின்னு பார்க்க போறோம். Node.jsல இருந்து எப்படி பண்றது, இருக்கிற ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்றது, ரீட் பண்ண ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ண ஃபைல்ல இருந்து எப்படி வேல்யூ எடுக்கிறது, அப்புறம் புது ஃபைல் எப்படி ரைட் பண்றது, இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேங்க, இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் டாட் சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கேன். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, கான்ஸ்டன்ட் எஃப்எஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் எஃப்எஸ். இந்த லைன் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் எஃப்எஸ் ரெக்யூர் எஃப்எஸ் நான் என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது தெரியுதா என்ன பண்ணிருக்கேன்? எஃப்எஸ் ஃபோல்டர் ரெக்யூர் எஃப்எஸ் இருக்கலாம்னா ரெக்யூர் எஃப்எஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேசலனா மியூட்ல போயிருக்கோங்க, பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிட்டு பேசு. ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஹெல்ப்பர் டாட் கிளாஸ் பண்ணோம்னா எப்படி ஈவென்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ரெக்யூர் பண்ணோம். ஸோ ஈவென்ட்ஸ்ன்ற ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூல்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கட்டணும். இப்போ இதே மாதிரி எஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு
நோட் ஜேஎஸ்ல ஒரு மாடியூல் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ஃபைல் ரீட் பண்றதுக்கு ரைட் பண்றதுக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? அதுதான் நானும் இங்க வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். இப்படிதான் நீங்களும் வந்து ஒரு மாடியூல் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா அது இப்படிதான் ரெக்யூர் பண்ணணும். ரெக்யூர்னு போட்டுட்டு எஃப்எஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் கன்சோல் டாட் லாக் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். இந்த கன்சோல் டாட் லாக் விட்டுருங்க. இப்போ நான் லாஸ்ட்ல எதுக்கு கன்சோல் டாட் லாக் போட்டிருக்கேன்னு சொல்றேன். இப்போ இந்த 5th லைன் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் டு எஃப்எஸ் டாட் ரீட் ஃபைல் சிங்க் அப்படின்னு போட்டுட்டு ஒரு பாத் ரீட்மி டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு போட்டிருக்கேன். யூடிஎஃப்னு போட்டிருக்கேன். இது ஏன் இப்படி பண்ணிருக்கேன்னா இந்த எஃப்எஸ் இருக்குல்ல, இந்த எஃப்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ப காட்டின மாதிரி இதுலயும் வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் ரீட் ஃபைல் சிங்க். ஓகே, இதுதான் இதுல வந்து இந்த ரீட் ஸ்ட்ரீம்ல தான் நம்ம வந்து ரீட் ஃபைல் சிங்க் யூஸ் பண்றோம். இதுல நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க எடுத்து ஒன்னா பாத்தீங்கன்னா அதுல எங்க ரீட் ஃபைல் சிங்க் இருக்குன்னு தெரியும். அதுல அந்த ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. கான்ஸ்டன்ட் போட்டுட்டு எஃப்எஸ் போட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியலன்னா நீங்க டாட் வச்சாலே போதும். அதுல இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து காட்டிட்டே கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ். அக்சஸ்ல இருந்து அக்சஸ் அப் அண்ட் ஃபைல் சிங்க், சிஹெச்எம்ஓடி சிங்க் இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து இப்போ ரீட் ஃபைல் சிங்க் யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரீட் ஃபைல் சிங்க் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து இந்த ஈவெண்ட்ஸ்குள்ள இந்த எஃப்எஸ் குள்ள இருக்கும், இந்த மாடியூல்குள்ள. இது ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து இந்த எப்படி ஒரு மாடியூலை ரெக்யூர் பண்றது, அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்றது சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரீட் ஃபைல் சிங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இந்த ரீட் ஃபைல் சிங்க் எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா நான் வச்சிருக்க ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்றதுக்காண்டி ரீட் ஃபைல் சிங்க்னு வச்சிருக்கேன். நான் வந்து இங்க ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கேன். இதே பாத்லயே வந்து readme டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் போட்டிருக்கேன். ஸோ அந்த readme டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றத நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த UTF-8ன்றது வந்து உங்களுக்கு ஃபைலை வந்து ரீட் பண்ணும்போது சில கேரக்டர்ஸ் வைஸா ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. UTF-8 கேரக்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இல்ல ஒரு மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ASCII வேல்யூஸா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அது ASCIIல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா மட்டும் தான், சில டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் வந்து சும்மா எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லெட்டர்ஸ் சில டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து ASCII வேல்யூல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து UTF-8 கொண்டு வந்தாங்க. அந்த UTF-8 என்ன பண்ணணும்னா நீங்க சிம்பிள்ஸ் வச்சிருக்கீங்க, ஸோ ஃபைலுக்குள்ள வந்து சிம்பிள்ஸ் இருக்கு, அது அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணணும்னா அது UTF-8 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த UTF-8னா என்ன, ASCII வேல்யூஸ்னா என்ன அது அப்படின்றத நீங்க இன்னைக்கு கூகுள் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ரீட் ஃபைல் சிங்க்னு கொடுத்துருக்கேன், இந்த readme டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துருக்கேன், UTF-8 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த readme ஃபைலை நான் சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹாய் ஆல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? உள்ள வந்து சும்மா ஹாய் ஆல் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்சோல் டாட் லாக் விட்டுருங்க. இப்போ இந்த கன்சோல் டாட் லாக்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த வேல்யூ என்னன்னா இந்த எஃப்எஸ் இதுக்குள்ள ரீட் பண்ணியிருக்க வேல்யூஸை இதை நான் ஒரு கான்ஸ்டன்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பின் பண்றீங்களா? யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் தான். எதுக்காண்டி ASCII யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காண்டி இப்போ UTF-8 வந்திருக்கோம் அப்படின்றதுல டீட்டெயிலாக எல்லாரும் பாருங்க. மோனிஷா உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க வந்து உங்க டீம்ல இருக்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. அது கொஞ்சம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ். அது நீங்க அதாவது ஜென்ரலா Node.js கிடையாது, ஜென்ரலா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் காமனானது தான். அது நீங்க அது கூகுள்ல ரெஃபர் பண்ணீங்கனாலே நிறைய டாபிக்ஸ் வரும், நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் இதை மட்டும் வந்து read.js இந்த ஃபைலை மட்டும் ரன் பண்றேன். இப்போ நான் நோடுன்னு போட்டு read.jsன்னு போடணுமா இல்ல .js போடணுமா இல்ல போட தேவையில்லைன்னா ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க readன்னு போட்டாலும் ரன் ஆகும், read.jsன்னு போட்டாலும் ரன் ஆகும். நான் readன்னு போடுறேன்.
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கன்சோல் பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து ஒரு நம்பர் 2 இதுல எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ கன்சோல் 2ல வந்து கன்சோல் லாக்ல வந்து அதுக்கடுத்து 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதுல இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஆல். இதுதான் வந்து நம்ம இங்க வந்து ஹாய் ஆல்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேண்ணா. ஓகே. இப்போ ரைட் பண்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஓகே. இது ரீட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் பண்றது வந்து ஒண்ணுமே இல்லை பெருசா. fs.readFileSync மாதிரி fs.writeFileSyncனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபைல் பண்ண போறீங்க, இங்க வந்து write.txt எதுவுமே இல்லை. ஸோ நான் write.txtன்னு ஒரு ஃபைல் வச்சுட்டேன். இதுல என்ன வேல்யூ, இந்த ஃபைலுக்குள்ள என்ன வேல்யூ ரைட் பண்ணணும்ன்றதை நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்க என்ன வேல்யூ எடுக்கிறேனோ அது இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து சும்மா ஒரு console.log போட்டிருக்கேன். நம்ம இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ console.log 3 வரைக்கும் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, write.txtன்னு சொல்லிட்டு. இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அப்புறம் இந்த write.txt குள்ள போனீங்கன்னா ஹாய் ஆல் வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம இங்க இருக்கிறத ரீட் பண்ணி இங்க ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த fs மாடியூலுக்குள்ள இருக்கிற ரைட் ஃபைல் சிங்க் இதை யூஸ் பண்ணி நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்கும் ஓகேவா? உங்க சாட்லயாச்சும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்ல நோனா சொல்லுங்க, மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல புரியல எனக்கு எதுக்காண்டி. புரிஞ்சு ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஃபைல் சிங்க் ஏன் யூஸ் பண்றேன்னா, இந்த இதை வந்து நான் சிங்க்ரனஸா ரன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காண்டி ரீட் ஃபைல் சிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சிங்க்ரனஸா யூஸ் பண்ண வேணாம்னா இந்த சிங்க் தேவையில்லை. இந்த சிங்க் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போட்டு இது பண்ணணும். இதை எடுத்துட்டு இப்போ ஏன் சிங்க் எங்கெல்லாம் போடணும்னா, இந்த வேல்யூ எடுத்து நீங்க நெக்ஸ்ட் எங்கேயாவது யூஸ் பண்ண போறீங்க, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வெயிட் பண்ணிட்டு போகணுமா? ஸோ அதுக்காண்டி வந்து இப்போ சரி ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுறலாம். இங்க console.log பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, அதுக்கடுத்து 2, அப்புறம் 3 இப்படிதான் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதே ரீட் ஃபைல் சிங்க் பதிலா அசிங்க் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இங்கேயும் நான் வந்து கான்ஸ்டன்ட் fs போட்டு ரெக்யூர் fs அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க ஒரு console.log போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் fs.read ஃபைல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரீட் ஃபைல் சிங்க்கு பதிலா ரீட் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீட் ஃபைல் என்ன பண்றேன், மறுபடியும் நான் வந்து readme.txt utf8. நான் வந்து இப்போ இது வந்து அசிங்க் ஃபங்க்ஷனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்டெக்ஸ் வந்து நீங்க வந்து இதுல வந்து இவ்வளவுதான் கொடுத்தீங்க ரீட் ஃபைலுக்கு. இந்த வேல்யூ எடுத்து நீங்க இது பண்ணிட்டீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வேல்யூக்கு பதிலாக வந்து எப்போ ரீட் பண்ணி முடிக்குதோ, ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த console.log போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது என்ன நடக்கும்னா fs.read ஃபைல்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை போய் ரீட் பண்ணோம். ரீட் பண்ணி முடிச்சுட்டு இது எப்போ ரீட் பண்ணி முடிக்குதோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி அசிங் ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுறீங்கன்னா, ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து எரர் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், செகண்ட் வந்து டேட்டா பாஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு console.log.errorன்னு போட்டீங்கன்னா எரர் வந்துச்சுன்னா எரர் மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா டேட்டா வந்துச்சுன்னா டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ எரர் வந்துச்சுன்னா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. ஓகே, இது எரர் வந்துருச்சு, ஸோ யூசர்கிட்ட வந்து சொல்லணும் ஏதோ சம்திங் எரர் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணணும்னா, ஸோ அதுக்காண்டி தான் அந்த எரர் யூஸ் பண்ணி எரர் த்ரோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இப்போ நான் டீட்டெயிலாக மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 1, 2 அப்புறம் ஹாய் ஆல் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 கன்சோல் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நான் fs.read ஃபைல்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதுக்குள்ள ஒரு console.log போட்டிருக்கேன்ல, அப்புறம் வந்து இன்னொரு console.log போட்டிருக்கேன். இப்போ ஆர்டர் படி பாத்தீங்கன்னா இந்த கன்சோல் பிரிண்ட் ஆயிருக்கணும், அப்புறம் இந்த கன்சோல் பிரிண்ட் ஆயிருக்கணும், அப்புறம் இந்த கன்சோல் பிரிண்ட் ஆயிருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமாண்ணா.
ஆனா ஆனா அப்படி பிரிண்ட் ஆகாது. இப்போ பாத்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் 2 பிரிண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் தான் வந்து இந்த கன்சோல் டாட் லாக் பிரிண்ட் ஆயிருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு அசிங் ஃபங்க்ஷனா எழுதியிருக்கோம். அசிங் ஃபங்க்ஷனா இப்போ இந்த இது வந்து எதுக்குமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ நான் வந்து இந்த லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து இது வரைக்கும் இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ டேரெக்டாக நான் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிடலாம். இது முடிஞ்ச பிறகு எனக்கு சும்மா பிரிண்ட் பண்ணா மட்டும் போதும். அப்படி ஒரு சினாரியோ வரும்ல. ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த லைன் கோடை வந்து நான் வந்து பிளாக் பண்ணி வைக்க தேவையில்ல. ஸோ அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணி நான் போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நினைக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி அசிங் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப் போகணும், வெயிட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னோமோ அப்போ வந்து நம்ம சிங்க்ரனஸ் ப்ராசஸ்க்கு போகணும். இப்படிதான் வந்து ஒரு அசிங்க்ரனஸும் சிங்க்ரனஸும் ஒர்க் ஆகும். சிங்க்ரனஸ்னா அந்தந்த இது முடிச்ச பிறகு வரிசையா தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அசிங்க்ரனஸ்னா இப்போ நீங்க அதுல ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிருக்கீங்கன்னா இது முடிகிற வரைக்கும் வெயிட்லாம் பண்ணாது, அடுத்த லைன் போயிடும். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே தான் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து நான் ரீட்மி டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி அதுக்குள்ள இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா ஹாய் ஆல் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 விதமா பண்ணலாம். ஒன்று சிங்க்ரனஸாக பண்ணலாம், இன்னொன்று அசிங்க்ரனஸாக பண்ணலாம். எங்க சிங்க்ரனஸாக பண்ணணும், எங்க அசிங்க்ரனஸாக பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோமோ அதை பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இதுல இருக்க வேல்யூ எடுத்து தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல சிங்க்ரனஸ் போட்டாகணும். ஏன்னா இதுல வேல்யூ வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து போயிட்டீங்கன்னா இதுல வேல்யூ அன்டிஃபைன்டுன்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த லைன் போயிடும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வெயிட் பண்ணி போகணுமோ அங்கெல்லாம் வந்து சிங்க்ரனஸ் யூஸ் பண்ணிருக்கணும். எங்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லையோ அங்கெல்லாம் அசிங்க்ரனஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபைல் ரீட் பண்றது எப்படி, ரைட் பண்றது எப்படி, அதுல சிங்க்ரனஸா யூஸ் பண்ணிக்கிறது எப்படி, அசிங்க்ரனஸா யூஸ் பண்றது ஓகே, அசிங்க்ரனஸா யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபைலை வந்து டெலீட் பண்றது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இந்த லைன் எனக்கு வேணும். ஏன் இந்த லைன் வேணும்னு சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா இந்த லைன்ல தான் நம்ம இந்த ரெக்யூர் பண்ணியே வச்சிருக்கோம். ஸோ இந்த எஃப்எஸ்ல இருந்து தான் நான் வந்து இந்த அன்லிங்க் யூஸ் பண்ண முடியும். இந்த எஃப்எஸ்ஏ இல்லைன்னா வந்து இந்த ஓகே எஃப்எஸ்ஏ இல்லைன்னா என்ன ஆகும், இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகும்னு. இப்போ நான் அது மறுபடியும் இதே ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா எஃப்எஸ் இஸ் நாட் டிஃபைன். எஃப்எஸ்னா எனக்கு என்னன்னே தெரியல, நீ எஃப்எஸ்குள்ள இருக்கிற ஏதோ ஃபங்க்ஷனை வந்து நீ கால் பண்ணியிருக்க, பட் எனக்கு வந்து இந்த எஃப்எஸ்னா என்னன்னே தெரியலன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எஸ்னா என்னன்னு சொல்லிடணும். இந்த எஃப்எஸ்ன்றது நோட் மாடியூல் இருக்கிற ஒரு எஃப்எஸ்ன்ற ஒரு மாடியூல நான் வந்து இந்த எஃப்எஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் இந்த எஃப்எஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் இருக்கு, மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் காணாம போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா அன்லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இருக்கிற ஃபைலை வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைலை டெலீட் பண்றதுக்கு நீங்க இந்த அன்லிங்க்னு ஒன்று இருக்கு, இந்த அன்லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகேம்மா. இப்போ ரீட் ஃபைல், அப்புறம் ரைட் ஃபைல், அப்புறம் டெலீட் ஃபைல், அதுலேயே சிங்க்ரனஸாக எப்படி பண்ணுறது, அதுலேயே அசிங்க்ரனஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து கிரியேட் HTTP கிரியேட்டிங் சர்வர் இது பார்க்கலாம். இது உங்களுக்கு ஐடியா இருக்கா என்னென்ன HTTP கிரியேட்டிங் சர்வர் அப்படின்னா? நம்ம ஜென்ரலாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஐடியா இருக்குங்களா? எனிஒன் சர்வர்னா என்ன பண்ண போகிறோம்? ஓகே, நானே ஓகே. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் எப்படி பேசணும் அப்படின்னா, கிளைண்ட்ன்றது இப்போ என்னோட மிஷின் மாதிரி. என்னோட மிஷின் மட்டும் இல்லை, நீங்க வந்து நீங்கெல்லாம் நோட் ஜேஎஸ் ஆங்குலர்லாம் ஏதோ ஒரு சர்வர்ல போட்டிருக்கீங்க, உங்க மிஷின்ல இருந்து கால் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு கிளைண்ட். சரிங்களா? எங்க வந்து இந்த கோடை வந்து போட்டிருக்கீங்க, எங்க வந்து சர்வர் அப்பா இருக்கோ அது வந்து சர்வர். இப்போ நோட் ஜேஎஸ் கோட் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அது வந்து சர்வர் பிளேஸ். ஸோ நான் இப்போ நீங்க ஜிமெயில் கூட எடுத்துக்கோங்க, இப்போ ஜிமெயில் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த ஜிமெயில் ஹிட் பண்றீங்கன்னா இது வந்து கிளைண்ட். ஓகேங்களா? இப்போ ஹிட் ஆனோன்னு என்ன ஆகும், இந்த சர்வர் எங்க இருக்கோ அங்க போய் பார்க்கும். இந்த சர்வர் எங்க இருக்கோ அங்க பார்க்கும். இந்த ரெக்வஸ்ட்ன்றது என்னன்னா, இதுதான் அந்த ரெக்வஸ்ட். ஹெச்டிபிபிஎஸ் மெயில் இந்த மாதிரி போயிட்டு இன்பாக்ஸ்ல போயிட்டு இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகிற மாதிரி திருப்பி இந்த சர்வர்ன்னு இருக்குங்களா, இந்த சர்வர் போயிட்டு இந்த சர்வர்ல இருந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு இது பண்றீங்களோ, இப்போ இந்த மீட்டிங் ஷெட்யூலே பார்த்துக்கோங்க, ரிமைண்டர்னு போட்டிருக்கா. இப்போ இந்த இதை நம்ம இது பண்றோம். ஸோ இது பண்ணும்போது இங்க ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கிளைண்ட்ல இருந்து வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும், சர்வர் போயிட்டு சர்வர்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் நீங்க வந்து இங்க ஷோ பண்ணி காட்டுறீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்குங்களா எப்படின்னு? கிளைண்ட்டும் சர்வரும் எப்படி பேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் போதுல அதுதான் வந்து இப்போ ஹெச்டிபிபியா ஹெச்டிபிபிஎஸ்ஸா போகுதா அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நீங்க இதவே எடுத்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் பேட்ல போட்டு பாக்குறேன்னா ஹெச்டிபிபிஎஸ் அப்படின்னு போட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஹிட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஹிட் ஆயிருக்கு. இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து இங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் இந்த பேஜ். ஓகேங்களா? இந்த பேஜை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆங்குலர்லயோ ஒரு ஹெச்டிஎம்எல்லையோ ஏதோ ஒரு சிஎஸ்எஸ்லயோ ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வேல்யூஸ்லாம் வந்து ஹெட்டிங் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங் உடைய வேல்யூஸ் வந்து எங்க இருந்து வரும்னா இந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து வரும். இந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து வர வேல்யூ எடுத்துட்டு மறுபடியும் வந்து இப்போ இந்த ஹெட்டிங்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா வந்து ஒரு நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒன்று ஹிட் பண்றீங்கன்னா அது பேக் எண்ட் போயிட்டு பேக் எண்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் பத்தி ஒரு சின்ன ஐடியா இருக்குங்களா? புரியுது. புரியுது. ஓகே. இப்போ வந்து நம்ம Node.jsல எப்படி இந்த சர்வரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இதுல இன்னும் டீடைலா இருக்கு. ஓகே, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சர்வர் வந்து ரன் ஆகுதுன்னா அந்த சர்வர்ல வந்து இப்போ சர்வர்ன்றது ஒரு மிஷின் மாதிரி தான். ஓகேங்களா? ஏதோ ஒரு மிஷின் வந்து ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்துல வந்து நம்மளோட கோடு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க இங்க இருந்து ஹிட் பண்ணா வந்து அந்த சர்வரை வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த சர்வர்ல உங்க கோடு மட்டும் இல்ல, ஒரு Node.js கோடு மட்டும் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம். பட் ஒரு ப்ராஜெக்டும் ரன் ஆகும்போது ஒரு போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த போர்ட்ல தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போர்ட்டை எக்ஸாக்டா கால் பண்ணாதான் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டை ஹிட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் வந்து இப்போ mail.google.com அந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு பேர் டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டொமைன் நேம் சர்வீஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேம் வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்வரையும் இந்த போர்ட்டையும் கம்பைன் பண்ணி நேமுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஜென்ரலா யூஸ் பண்ணும்போது நேம் யூஸ் பண்ணுவீங்க. இதோட பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கும்னா ஒரு சர்வரும் அதோட போர்ட் நம்பரும் இருக்கும். போர்ட் நம்பர் என்னன்னா, நீங்க ஒரு மெஷின்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகுது, ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க அக்சஸ் பண்ண போறீங்கன்னா அது அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன போர்ட்ல ரன் ஆகுதோ அந்த போர்ட் நம்பர் கொடுத்தாதான் உங்களுக்கு அக்சஸ் ஆகும். ஓகேங்க, இது வேணா நம்ம இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியும். நான் இது ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். HTTP ரெக்யூர் HTTP அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுங்களா? தெரியுதுண்ணா. ஓகே, HTTPன்னு ஒரு மாடியூல் இருக்கு, அதை நான் வந்து ரெக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த HTTPல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கிரியேட் சர்வர்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து சர்வர்ல போட்டிருக்கேன். அதுல என்ன போட்டிருக்கேன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது இன்புட் என்ன வரப்போகுது, அவுட்புட் நான் என்ன கொடுக்க போறேன், அந்த ரெண்டையும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டுட்டு ஒரு console.log போட்டுட்டு I am running on Node.js 3000 அப்படின்னு போட்டிருக்கேன். சும்மா நானா ஒரு console.log போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிடும். அந்த சர்வர் வந்து ஒரு போர்ட்ல ரன் ஆகணும்னு சொன்னேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா server.listen போட்டு போர்ட் நம்பர் கொடு. இந்த லிசன் என்னன்னா இந்த போர்ட்ல லிசன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. இந்த சர்வர் வந்து இந்த போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லிசன்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போர்ட் நம்பர் கொடுக்கணும், செகண்ட் வந்து ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். நான் வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், போர்ட் நம்பர் ஹோஸ்ட் நேம், இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்ட் வந்து 3000ல ரன் ஆயிக்கோன்னு சொல்லியிருக்கேன். இந்த 127
0.0.1 இப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வச்சிருக்க என்னோட லோக்கல் மிஷினை பாயிண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ என்னோட சிஸ்டம் இருக்குல்ல, என்னோட சிஸ்டமோட இதை பாயிண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டம் பாயிண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலா வந்து புரியல. ஆனா இன்னொரு டைம் சொல்லுங்க அண்ணா. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு HTTPன்னு ஒரு மாடியூல் இருக்கு Node.jsல. அந்த மாடியூலை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெக்வயர் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஒரு சர்வரை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அந்த சர்வர் கண்டிப்பா ஒரு போர்ட்ல ரன் ஆகணும். சரிங்களா? நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த சர்வர்ன்றது வந்து ஏதோ ஒரு மிஷின்ல தான் ரன் ஆக போகுது. கரெக்டுங்களா? இப்போதைக்கு என்னோட மிஷின்ல ரன் ஆக போகுது, நான் வச்சிருக்க சிஸ்டம்ல ரன் ஆக போகுது. இதே இது நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. சர்வர்னா ஒரு மிஷினே தனியா வச்சிருப்பாங்க இது ரன் பண்றதுக்கு. அந்த மிஷின்ல ரன் ஆக போகுது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மிஷின்ல வந்து உங்க ப்ராஜெக்ட் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. உங்க ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ உங்க ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அதுக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகும்போது இந்த சர்வர் வந்து இந்த போர்ட்ல வந்து இந்த போர்ட்டை ஹிட் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வரும். இப்போ இதே சர்வர் வந்து வேற போர்ட் நம்பர் கொடுத்தா அவங்க வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி, ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு .NET அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த போர்ட் நம்பர் வந்து எதை பாயிண்ட் பண்ணிருக்கோ அப்போ இங்க வந்து இந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த Node.js ப்ராஜெக்ட்ல என்ன வச்சிருக்கணும் அதை ஃபுல்லா இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஓகேங்களா? இன்னும் புரியலீங்களா? ஓகேண்ணா. நாங்க React.js அந்த போர்ட்ல தானே ரன் பண்ணோம். 3000 இருக்குல்ல, அந்த போர்ட்ல தான் React.js ரன் பண்ணோம். சரி, ஓகே ஓகே. ஆனா அந்த சர்வர் உள்ள எழுதிருக்கீங்கல்ல, ஆமா, அது என்னது? அந்த இது 200 என்னன்னா, இப்போ இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க கிளைண்ட்ல இருந்து ஹிட் பண்ணோடனே ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வருதா? சரிங்களா? இப்போ நீங்களே வந்து நாளைக்கு வந்து ஒரு URL எழுதுறீங்க, ஒரு HTTP இப்பதான் ஜென்ரலா ஒரு லோக்கல் ஹோஸ்ட் போட்டுட்டு நீங்க வந்து யூசர்னு போட்டுட்டு இந்த யூசர்ல வந்து சூர்யா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படின்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, அப்ளிகேஷன்ல வந்து ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் வேணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சூர்யான் யூசருக்குள்ள சூர்யான் பாஸ் பண்றீங்க. ஸோ வர்ற ரெக்வஸ்ட்ல இருந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் ப்ராசஸ் பண்ண போறேன். கரெக்டுங்களா? ஆமாண்ணா. இந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி எடுக்கிறது? அதுக்கு தான் வந்து இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் 2 வச்சிருக்கேன். இந்த ரெக்வஸ்ட்ல என்ன பண்ணலாம்னா, நீ அங்கிருந்து ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணும்போது நீ சர்வருக்கு என்னெல்லாம் அனுப்ப ட்ரை பண்றியோ அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸா அனுப்பலாம். நான் வந்து ஒரு டைப் வந்து இந்த URL-லயே வச்சு அனுப்புறது சொல்லியிருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து பாடி பேராமீட்டர்ஸா அனுப்புவாங்க, அப்புறம் ஹெட்டர்ஸ்ல அனுப்புவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து நான் இந்த URL-லயே வந்து ஒரு பேராமீட்டர் அனுப்புறேன் சூர்யான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெக்வஸ்ட் டாட் பேராம்ஸ் டாட் அப்படின்னு போட்டு ரெக்வஸ்ட் டாட் அப்படின்னு போட்டு பேராம்ஸ் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாமா ஒரு கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது? இப்போ வேணாம், அது ஃபுல்லா தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இதோட மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு வந்து நீங்க எப்படி ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த ரெக்வஸ்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த ரெக்வஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க. திருப்பி வந்து இங்க இருந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்றீங்கல்ல, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த சர்வருக்கு வரும்போது ரெக்வஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம், அதை வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல, ரெஸ்பான்ஸ் மட்டும் இங்க இருந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா. ஓகேங்களா? இது வந்து ஒரு 3000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. 1 செகண்ட். ஓகே, சாரி. இப்போ நான் வந்து இந்த ஃபைல் server.js ஃபைல் மட்டும் ரன் பண்ண போறேன். இப்போ வந்து நோட் சர்வர்னு போட்டாலே போதும். பாத்தீங்கன்னா நான் சும்மா கன்சோல்ல வந்து ஐ ரன்னிங் ஆன் Node.js 330 அப்படின்னு போட்டிருக்கேன், 3000 போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ஹிட் பண்ண, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா உள்ள வந்து ரெஸ்பான்ஸ்ல வந்து 200 ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணு, அதுல வந்து ஹெட்டர்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளைன் சென்ட் பண்ண போறேன். அப்புறம் வந்து
இதுல வந்து ஹாய் ஐ எம் நோட் ஜேஎஸ்ன்ற வேல்யூ சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி ஹிட் பண்றதுன்னு காட்டுறேன். லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னு போட்டுட்டு ஹிட் பண்றேன். பாத்தீங்கன்னா ஹாய் ஐ எம் நோட் ஜேஎஸ் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹாய் ஐ எம் நோட் ஜேஎஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணேன் அப்படின்னு போட்டு. இப்போ இதே நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்கு மொத்தமா அனுப்பணும்னா இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணுவீங்க. அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்புட்லாம் ப்ராசஸ் பண்ணி டிபில இருந்து வேல்யூலாம் எடுத்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட்ல வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணுவீங்க, இப்படி சிம்பிளா டிஸ்பிளே பண்ணாம இந்த வேல்யூ எடுத்து எங்க டிஸ்பிளே பண்ணணுமோ அங்க மட்டும் டிஸ்பிளே பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு காட்டணும்னா இங்க நெட்வொர்க் டேப் போய்க்கோங்க. இப்போ நான் மறுபடியும் இந்த இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் ஹாய் ஐ எம் நோட் ஜேஎஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கால் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஆயிருக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் கால் ஆயிருக்கு. இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ரெக்வஸ்ட் யூஆர்எல். நான் வந்து இப்படிதான் ஒரு ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணியிருக்கேன். HTTP லோக்கல் ஹோஸ்ட் 3000 சொல்லிட்டு ஹிட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா இங்க இருந்து இந்த இது வந்து எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னு செக் பண்ணும். எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா நம்மளோட லோக்கல்லே ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இது லோக்கல்லே ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக வந்து இதுவும் கொடுத்துக்கலாம். அப்பயும் அதே தான். ஓகே, இது வந்து குட்டி ஆயிடுச்சு. ஏன்னா நான் இருக்கு பட் என்னோட ப்ரௌசர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி. ஓகே, பாத்தீங்கன்னா இருக்கு. நான் லோக்கல் ஹோஸ்ட்டும் போட்டுக்கலாம், நீங்க இந்த இதையும் போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் போய் ஹிட் ஆயிடுச்சுங்களா? இதான் வந்து ரெக்வஸ்ட் ஹிட் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஹாய் ஐ எம் நோட் ஜேஎஸ். இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து தான் நீங்க இங்க வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சுங்களா? எப்படி ஒரு நீங்க ஃப்ரண்ட் இது கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஹிட் பண்றீங்க, நம்மளோட நோட் ஜேஎஸ் சர்வருக்கு வரும். சர்வருக்கு வந்துட்டு இது எப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு போட்டிருக்கோம். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்க பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஆனா அந்த 127 பாயிண்ட் அது எப்படின்னா எல்லா மிஷினுக்கும் எல்லா மிஷினுக்கும் அதான் நம்பர்? ஆனா அதான் நம்பர். உங்களோட மிஷினுக்கும் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து இதான் நம்பர். எல்லாரோட மிஷினுக்கும் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு இதான் நம்பர். அதாவது இந்த மிஷினை பாயிண்ட் பண்ணு அப்படின்றதுக்கு இந்த தான் 127.0.1. 3000 லோக்கல் கோஸ்டுக்கு அந்த நம்பர். ஆனா அப்படியா? 3000 நான் வந்து 80 போட்டுட்டு ரன் பண்ணி இங்க வந்து நான் மாத்தாதனால 3000 ரன் ஆயிருக்கு. பட் நான் ஹிட் பண்ணும்போது இங்க 3000 பதிலா வந்து இப்ப 3000 போட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 3000 போட்டா பாத்தீங்கன்னா ஃபெயில் டு லோட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம 3000 எதுவுமே ரன் பண்ணல. நான் இதுக்கு பதில் 8 போட்டு ரன் பண்றேன்னா ஹாய் ஐ எம் நோட் ஜேஎஸ். நீங்க என்ன போர்ட் வேணா கொடுத்துக்கலாம். இந்த போர்ட் வந்து என்ன ஆர்டர்ல கொடுக்கணும்னு இருக்கு. லைக் ஒரு நீங்க 22 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன போர்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் 2 போர்ட் போட்டு காமிச்சேன். நீங்க வந்து 888 அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ வந்து அது அப்பதான் வந்து நோட் ஜேஎஸ் ரீச் ஆகும். ரீச் ஆயிட்டு இதுக்குள்ள இருக்க ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிருக்கு. இது ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஓகேவா மோனிஷா? ஓகேண்ணா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஓகே, இப்போ இது நார்மலா வந்து ஒரு HTTP எப்படி ஒரு சர்வர் கிரியேட் பண்றது, அது எப்படி ஒரு போர்ட்ல டிசைன் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ இதுலயே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதே தான் HTTPன்னு போட்டு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்குள்ளேயே நான் வந்து ஒரு 4-5 மெத்தட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வழக்கம் போல server.listen 3000 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 4-5 மெத்தட் எதுக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் இருக்குல்ல, நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் வந்து ஹெடர்ஸ்ல வந்து ஸ்லாஷோட முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த ஸ்லாஷோட இப்போ ஸ்லாஷோட முடிஞ்சனால இப்போ ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் ஈக்குவல் டு ஸ்லாஷா இருந்தா இதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே இது ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் ஸ்லாஷ் ஏபின்னு இருந்துச்சுன்னா இதை ரிட்டர்ன் பண்ணு. நீங்க ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றீங்கன்னா இப்படிதான் ஒரு ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு போட்டு இதை நான் ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இது ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் ஸ்லாஷ் மை ப்ராடக்டா இருந்துச்சுன்னா இப்படி ரிட்டர்ன் பண்ணுன்னு போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் இருக்கு. ஸோ எம்டி ஸ்லாஷ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இஃப் கண்டிஷன்ல வந்து ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் ஈக்குவல் டு இந்த ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஸ்லாஷ் ஏபிஐ. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்லாஷ் ஏபிஐ அப்படின்னு போட்டா இதுல இருக்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்லாஷ் மை ப்ராடக்ட்ஸ்னு போட்டா இதுல இருக்கிறது ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஏபிஐ பண்ண முடியாது. இப்போ லாகின் பண்றீங்கன்னா ஸ்லாஷ் லாகின் ஒன்று வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லாகின் தேவையான கோட்ஸ் எல்லாம் இங்க வந்து எழுதிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ்ல வந்து ஒரு ஸ்லாஷ் டேஷ்போர்ட்னு வச்சிருக்கீங்க. அப்போ டேஷ்போர்டு தேவையானது மட்டும் இங்க இருக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அங்கங்க என்னென்ன பேஜ் இருக்கோ அந்தந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கால் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்க நோட் ஜேஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நோட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோட் சர்வர்னு சொல்லிட்டு இது 3000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம 3000 போர்ட்டை ஹிட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து நான் ஸ்லாஷ் ஏபி அப்படின்னு ஹிட் பண்றேன். அப்புறம் 1 2 3 வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து இங்க வந்து ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைக்குள்ள 1 2 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதே வந்து நான் இங்க அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்கேன், மை ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஏபிஐக்கு பதிலாக மை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நேம் ஐட்டம் 1ன்றத ரெஸ்பான்ஸ்ல சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஐட்டம் 1 அப்படின்னு போயிருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைமும் வந்து இப்போ போகும்போது http/myproducts இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்புட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ஏபிஐ எழுத ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுட் டிஃபைன் பண்ணுவீங்க. இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க, நீங்க ஒரு 10 ப்ராடக்டோட டீடைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னா நீங்க இந்த ஒரு யூஆர்எல் மட்டும் கால் பண்ணா போதும். அந்த யூஆர்எல்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு அந்த 10 ப்ராடக்டும் அங்க போற மாதிரி பண்ணிருப்பீங்க. கரெக்டுங்களா? இது ஓகேங்க. இதுல ஏதாவது புரியாம இருக்குங்களா? நான் மியூட்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அது என்னது? ஏன் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை என்ன பண்ணுனா இங்க ரைட்ன்னு இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அனுப்பலாம்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கிஃபை பண்ண வேல்யூஸ் தான் அனுப்பணும். ஸோ இங்க ஜேசன் வந்து டைரக்டா அனுப்ப முடியாது. ஏன்னா அது எரர் சின்டெக்ஸ் வந்து அதுதான். இப்போ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு போட்டுட்டு அந்த நீங்க ஒரு ஜேசன் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜேசன் இப்படி அனுப்பிச்சீங்கன்னா இங்க ஜேசனா போயிடும். ஓகே ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். இங்க வந்து ஒரு 3 யூஆர்எல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டிப்பா ஒரு 30 40 யூஆர்எல்ஸ் 50 60 யூஆர்எல்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் டிசைன் பண்ணுவீங்க. நீங்க ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சைட்டோட லிங்க் யாராச்சும் கொடுக்க முடியுமா? அந்த சைட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு சைட் யூஐல பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த சைட்டோட லிங்க் ஒரு லைவ் சைட் வேல் காமிச்சிடலாம். அந்த சைட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ண முடியுமா எனக்கு சாட்ல யாராச்சும்? மதன் பிஸ்லேண்ட் பண்ணனும். இப்போ ஒரு சைட் நீங்க பண்ணி ட்ரை பண்ண ஒரு அப்ஜெக்டிவ் கோல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் காட்டினால அந்த மாதிரி. சரி ஓகே, நான் சாம்பிளுக்கு வேற சைட்டே காட்டுறேன். ஆக்சுவலா உங்களுக்கு உங்க சைட்டே காட்டினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன். இப்போ நான் வேற சைட் என்ன போகலாம், அமேசான் போகலாம். இப்போ வந்து இந்த பேஜ் லோட் ஆகுதுங்களா? இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்குங்களா? என்னன்னா இப்போ இந்த இது வேணும் பிளஸ் இல்ல இந்த மெனு வேணும்
இது எல்லாமே உங்களுக்கு ஏபிஐல இருந்து வேணும்னா எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த இமேஜ் லோட் ஆகிட்டே இருக்கு எல்லாமே வந்து இங்க இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். ரெக்வஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் நீங்க வந்து ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல ரெஸ்பான்ஸ் வந்து 200 வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ்ல வந்து இப்போ இந்த இதுல எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் என்ன பொசிஷன்ல வைக்கணும், இந்த சர்ச் பார் அப்படி எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஏபிஐல அனுப்பிச்சிருக்காருங்களா? ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ் தான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மெனு வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளோட இதுல வந்து கிளாஸ் மெனு அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் எப்படி அறையில 1 2 3 நினைச்சேன். ஸோ அறையில நீங்க வந்து இந்த மாதிரி மெனு ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி மெனு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஹோம்ல போயிட்டு ஹோம் ஷாப் 1 கிளிக் பண்றீங்க அப்படின்னா தினேஷ் ப்ரோ கொஞ்சம் மியூட். ஓகே, தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேஜை கிளிக் பண்ணும்போது நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் போட்டு கொஞ்சம் ஏதோ லோட் ஆக மாட்டேங்குது உங்க சைட். இந்த பெண்டிங்லயே இருக்குங்களா? இது பெண்டிங்ல இருந்து முடிஞ்சிச்சுன்னா வந்துடும். இப்போ ஆப்ஷன் போட்டோம்னா ஷாப்ஸ் பத்தி வந்துச்சுன்னா இப்போ நம்ம இதுல அதே மாதிரி ஆப்ஷன் போட்டுட்டு உங்களுக்கு ஷாப்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பிளாக்ஸ்னா /பிளாக்ஸ்னு போட்டு பிளாக்ஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட் சைட்ல இருந்து வரணுமோ அதெல்லாம் நீங்க நோட்ல இருந்து பாஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி வேற பேஜுக்கு போறீங்க, இந்த பேஜுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்க ஏபிஐல டிஃபைன் பண்ணிட்டு அதான் இங்க இருந்து அங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதா? சரியா? அதான் எனக்கும் புரியல. அதுதான் ரிலேட் பண்றது இந்த இதுவும். ஆமா, ஆக்சுவலி இப்போ ட்ரைனிங் வந்து இப்போ நோட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, அல்டிமேட் கோல் வந்து என்னன்னா நீங்க அப்ளிகேஷன் வந்து அதுக்கப்புறம் பில்ட் பண்ண போறீங்க. இப்போ ஸ்டாட்டிக்கா இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து நீங்க டைனமிக்கா பண்ண போறீங்க த்ரூ ஏபிஐ மூலமா டிபி கனெக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணி. ஸோ இப்போ நீங்க ஏதாவது ரிலேட் பண்ண முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி அவர் சொன்னது கூட ரிலேட் பண்ண முடியல, எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்ல முடியும். இப்போ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஏபி எங்க யூஸ் பண்ண போறோம்னு அது உங்களுக்கு ஜெனரலா புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சு. இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க இதை வந்து நீங்களே வந்து ஹோம் ஷாப் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இதை நீங்களே டிஃபைன் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் என்ன கொடுக்குதோ அதை வந்து நீங்க ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு நீங்க லூப் பண்ணிட்டீங்கன்னா அது ஏபிஐல இருந்து என்ன வந்தாலும் வரிசையா வந்துருமா. ஸோ அந்த மாதிரி நீங்க பேஜே வந்து எல்லாமே வந்து பேக் எண்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க வந்து போயிட்டு இன்னைக்கு நிறைய சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா, ஆமா, இந்த 3 டாபிக்கையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் இடையில முடிஞ்சா உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸசைஸ் முடிஞ்சா கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ யாருக்காவது இதை கனெக்ட் பண்ணிக்க முடியல, இன்னும் இன்ஃபோ வேணும் அப்படின்னா பண்ணுங்க கொஞ்சம் ஏன்னா இது எல்லாமே அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். இது ரப்பி இந்த ஹெச்டிடிபி சர்வர் சொன்னார் இல்லையா? ஸோ அது எல்லாமே ரொம்ப பேஸ் திங்ஸ். அதே மாதிரி எஃப்எஸ் சொன்னார், நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும். அது எல்லாமே வந்து டே டு டே ஏபிஐ டெவலப் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட பேஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ அவர் வந்து ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணியிருந்தாருன்னா அதில் நிறையா இருக்கும். ஸோ அது போயிட்டு நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் கொடுத்த லிங்க்ல போனீங்கன்னா என்னன்றது வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து மறக்காம ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணி நீங்கள் அவர் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறது இல்லாமல் எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன் கூட லிங்க் பண்ணிக்க போகிறோம், அதுதான் டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது லிங்க் பண்ணிக்க முடியல, எனக்கு அது லிங்க் பண்ணிக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா அது எங்களுக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பரா அது என்ன பண்ணலான்றத நாங்கள் எங்களுக்கு சொல்றோம். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே, வேற ஏதாவது டவுட்னா பிங் பண்ணுங்க, நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகே. இப்போ டவுட் குரூப்ல கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனாலும் எங்க 2 பேர் நம்பருமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இண்டிவிஜுவலா பிங் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ ஆல்.
பாய். தேங்க்யூண்ணா. பாய். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. 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 எஸ் கூப்பிட்டீங்களா? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு.